நம்ம வீட்டு மகாலட்சுமி பவர்ட் பை ரியல் ஃப்ரூட் ஜூஸ் தொடர்கிறது. என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவு, வண்ணம் திரழுது நினைவு, கண்கள் இருளுது நனவு. என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியில். ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, உருவமில்லா உருவமில்லா நாளை. ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, அரை மனதாய் கிழியது என் காலை. என்னமோ ஏதோ மின்னி மறையுது விழியில், அண்டி அகலுது வழியில், சிந்தி சிதறுது வெளியில். என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது மனதில். சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு, பெலக்கு பெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு. உனக்கு குளிர்னா என்னை எடுத்து போத்திக்கோ, மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ. அடட அல்வா துண்டு இடுப்பு ஓங்கிடுப்பு. சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு, வெலக்கு வெலக்கு விக்கோ வந்தா வெலக்கு வெலக்கு. அடியே மெட்டி சத்தங்க காமத்தான், தலையை வெடிச்சிருச்சு வெகு நேரம்தான். வரப்பில் உன்ன பார்த்த மறுவேளதா, இடுப்பில் நிற்காதையா ஏன் சேலதா. காலையிலும் காட்சி உண்டு சாத்தி கடி கதவத்தான், கத்திருக்கு கால் வலிச்ச கட்டாந்தர படுக்கதா. உடம்பு முழுக்க இப்போ ஒரு ரயில் ஓடுது மச்சான், வளைச்சு நொறுக்க சொல்லி என் வளையல் கிஞ்சது மச்சான். அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓங்கிடுப்பு, அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா இவள் மன்மத புயலா. அடடா பூவின் மாநாடா, ஓ, ஓ, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. Hi, hello, good evening. Vanakkam and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi. ஸ்னேஹலதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. குழந்தைங்க இருக்காங்களா? ஒரு பையன். ஒரு பையன். என்ன வயசு? 5 years. இப்பதான் ஸ்கூலிங் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. அண்ட் ஷைலஜா, நீங்க? நான் ஒரு ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரு பையன் இருக்கா, 5 years. அவனும் 5 வயசுல. எல்லாரும் வந்து அவங்க பையனும் ஃப்ரெண்ட். ஓஹோ, சோ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள வச்சு நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் மேட்ஸ் அவங்க. ஆமா. Thank you. And next, Bhuvana. நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். ஓகே. எனக்கு 2 பையன். ஃபர்ஸ்ட் பையன் வந்து 7 years ஆகுது. செகண்ட் பையன் 14 months. ஓ, இப்பதான் பேபி, லிட்டில் பேபி கை குழந்தை. ரைட். அண்ட் ஜெயப்ரியா. ஹாய், நான் ஒரு பிசினஸ் பிரசன்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு குழந்தை இல்ல. ஐ அம் லைக் ஃப்ரீ பேர்ட். Free bird. கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. Okay, so you're enjoying your life now. Yes. Okay. First round வந்து நேருக்கு நேர். Podium A and Podium C. உங்க ரெண்டு பேர் இடையில வந்து ஒரு நேருக்கு நேர் முற்ற அளவுக்கு நாங்க வந்து ஒரு டாபிக் கொடுப்போம். நீங்க ரெண்டு பேரும் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி அதை இனாக்ட் பண்ணி எனக்கு காமிக்கணும். 2 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த டைம்க்குள்ள கொடுத்த சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேரும் பேசணும். அண்ட் யார் பக்கம் நியாயம் அதிகமா இருக்கு அதை பார்க்கணும். ஸோ எந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல நீங்க பேசுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அது எல்லாமே சேர்ந்து கலந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போட போறேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். ஸ்னேஹலதா அண்ட் புவனா, உங்களுக்கான டாபிக், நீங்க ரெண்டு பேரும் தோழிகள். அதனால நீங்க லவ் பண்ற விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க சொல்லி ஹெல்ப் கேக்குறீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. பட் இந்த விஷயத்தை காலேஜ் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பயங்கர கோபம்.
அதனால உங்க ஃப்ரெண்ட் கிட்ட செம்மையா சண்டை போடுறீங்க. சோ 2 ஃப்ரெண்ட்ஸ் யாரு லவ் பண்றாங்க, யாரு ஹெல்ப் பண்ணாம சொல்றாங்க, அதை நீங்க சொல்லுங்க. நான் லவ் பண்றேன். ஓகே, நீங்க ஹெல்ப் பண்ணாம இருக்கீங்க. சோ நீங்க வந்து சண்டை போடணும். Okay. நீங்க ஏன் ஹெல்ப் பண்ணல அந்த விஷயத்தை நீங்க சொல்லணும். ரெடி? 2 minutes தான் டைம் இருக்கு உங்களுக்கு. ஓகே. கோ. ஸ்னேகா, நான் என்னோட லவ் அஃபேர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ அது யார்கிட்டயா சொன்னியா? இல்லையே, நான் யார்கிட்டயும் சொல்லலையே. இல்லையே, நீ வந்து உமா கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு. நான் ஏன் சொல்ல போறேன்? இல்ல ஸ்னேகா, நீ போய் பேசுற. இங்க பாரு, நான் கார்த்திகை லவ் பண்றது நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். காலேஜ்ல வேற யாருக்குமே தெரியாது. அத நீ வந்து உமா கிட்ட சொல்லிருக்க. நான் சொல்லவே இல்ல. உனக்கு யார் சொன்னது நான் உமா கிட்ட சொன்னேன்? எனக்கு பிரியா சொன்னா. உமா வந்து பிரியா கிட்ட சொல்லிருக்கா. நான் வந்து உன்னை நம்பி ஒரு என்னோட லவ் அஃபேர் சொன்னதை நீ இப்படிதான் காலேஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவியா? அஃப்கோர்ஸ் பிரியா நம்ம ஃப்ரெண்ட். அவ உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாளேன்னு தான் நான் அவளுக்கு சொன்னேன். நானு இல்ல ஸ்னேகா, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ சொல்லல அப்படின்னு. இப்ப வந்து ஓகே, நான் பிரியா கிட்ட சொன்னேன்னு ஒத்துக்கிறேன். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் வந்து என்னோட லவ் அஃபேர் வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. எங்க வீட்லயும் ஒன்னும் தெரியாது. நான் வந்து கார்த்திக் லவ் பண்ணது உனக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து இந்த மேட்டர் வந்து பிரியா வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் வேற, எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டானா என்ன ஆகும் சொல்லு? சரி, உனக்குள்ள மட்டும் வச்சிருந்தா அது எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்க முடியும்? நான் யார்கிட்டயா சொன்னாதானே அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்னேகா, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நம்ம வந்து கரெக்டான டைம் பார்த்து தான் சொல்லணும். அது வந்து நீ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொல்லிட்டீங்கன்னா அந்த மேட்டர் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோ, என்ன காலேஜ் அனுப்ப மாட்டாங்க, வேற மாப்பிள்ளைய பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் கார்த்திகோட என்னோட லவ் பாவம் அவரு என்ன நம்பி இருக்காரு. ஃபைனல் இயர்ல இருக்க. ஃபைனல் இயர்ல இருக்கும்போது நெக்ஸ்ட் இயர் ஆப்வியஸ்லி உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. நான் பிரியா கிட்ட சொன்னேன் என்னன்னா, உனக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுவான்றதுக்காக நான் பிரியா கிட்ட சொன்னேன். நானு இங்க உனக்கே தெரியும், கார்த்திக் வந்து வேற கம்யூனிட்டி, எங்களுக்கு உள்ள ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு, அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த மேட்டர் வந்து எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோ, உடனே எனக்கு இமிடியேட்டா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வந்து இப்ப யோசிக்க கூடாது. தப்பு ஸ்னேகா, நீ வந்து உன்னை நம்பி தான் வந்து முன்னாடியே பார்த்து இருந்திருக்கணும். இல்ல நான் உன்ன பாரு, காதல் வந்து அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்துலாம் வராது. நான் கார்த்திக் எவ்வளவு டீப்பா லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். நீ வேணும்னே பண்ணிருக்க ஸ்னேகா. லவ் பண்றேன்னு முடிவு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இப்ப வந்து இதெல்லாம் பேசுற? நான் உன்னை நம்பி சொன்னேன், நீ அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்ட ஸ்னேகா. நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ன்றதுக்காக தான் நான் இது பண்ணேன். நான் காலேஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க. நீ வந்து உமா கிட்ட சொல்லிக்க, உமா பிரியா கிட்ட சொல்லிக்க, பிரியா நம்ம ஃப்ரெண்ட் பிரியா இருக்கு. பிரியா நம்ம ஃப்ரெண்ட். அவ கிட்ட சொல்லனா அவ கோச்சிக்க மாட்டாளா? இல்ல ஸ்னேகா, அதுதான் சொல்றேன், அந்த நேரம் காலம் பார்த்து சொல்லணும். உடனே எதுக்கு பானை போட்டு உடைச்சேமா? இல்ல இப்ப என்னன்னா, யாருக்கிட்டயும் வந்து லவ் சொல்லும்போது அந்த பையன் பேர் ஏன் கார்த்திக்? எப்பவுமே நிறைய பேர் இந்த ஷோக்கு வந்திருக்காங்க, ஒரு லவ் டாபிக் கொடுத்தாக்கா அந்த பையன் பேர் லவர் பேர் கார்த்திக், அந்த என் ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக். நான் வேற ஏதாவது பேரை சொல்றேன்னா அப்புறம் மாத்தி சொல்லிடுவேனோன்னு பயத்துல நான் கார்த்திக் சொன்னேன். இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மௌன ராகம் கார்த்திக் இப்படியே மனசுல இருக்காரு. அது இருக்கு மேடம், அப்படியேதான் இருக்கு. நிஜமாவே என் ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக் தான். உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமா இருக்கும்ல? நிஜமாவே கார்த்திக் சொல்லும்போது அப்படியே கார்த்திக். கிளாஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட வச்சு கார்த்திக்னு ஒரு இமேஜினரி கேரக்டர் வச்சு ஓட்டுனாங்க காலேஜ் டேஸ்ல. ஆனா நிஜமாவே மாப்பிள்ளை பாக்கறச்சு அது அமைஞ்சது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் ஸ்னேஹலதா, ஐ திங்க் உங்களுக்கு வந்து அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல உங்களுடைய பாயிண்ட் புட் ஃபார்வர்ட் பண்றதுக்கு. பட் இட் இஸ் நாட் பேட். உங்களுக்கு வந்து 90 பாயிண்ட். யூ ஆர் வெரி கிளியர். பூனா, நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்க சொல்லும்போது. ஹவ் அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, இன்னொருத்தருக்கு போனா அங்கிருந்து இன்னொருத்தருக்கு இட் கோஸ் லைக் a செயின்ல போயிட்டே இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அண்ட் சரியான நேரம் பார்த்து தான் சொல்லணும். இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பேசிருக்கீங்க. சோ உங்க சைடுல இருந்து எனக்கு எந்த டவுட் இல்ல. சோ I'll give you 100 points. ஷைலஜா அண்ட் ஜெயப்ரியா ரெடி? உங்களுக்கான டாபிக் என்ன இருக்குன்னா, நீங்க 2 பேரும் ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க. ஒருத்தர் மேனேஜர், இன்னொருத்தர் சாதாரண ஒர்க்கர். உங்களுக்கு தட் இஸ் ஒர்க்கருக்கு ஒரு வாரம் அர்ஜென்ட்டா லீவ் தேவைப்படுது. ஆனா மேனேஜர் லீவ் தர மாட்டேங்கிறாரு. நீங்க கடந்த 6 மாசமா ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ மேனேஜர் கிட்ட அது வச்சுட்டு நியாயம் கேக்குறீங்க, என்ன அர்ஜென்ட்டா போகணும், ஒரு வாரம் லீவ் கொடுத்தே ஆகணும். சோ யார் மேனேஜர், யார் ஒர்க்கர்? நான் ஒர்க்கர். நான் மேனேஜர். ஓகே, your time starts now. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமல். சார் ஆக்சுவலாக நான் ஒரு வாரம் லீவ் கேட்டிருந்தேன். என் லீவை நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணலாம்? மேம், லீவோட சிச்சுவேஷன் பார்த்து தான் லீவ் அப்ரூவ் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும். பட் தென் நீங்க லீவ் வந்து ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க, அதனால நான் ரிஜெக்ட் பண்ண இருங்க சார், வேண்டியது. இருங்க, பொறுமையா இருங்க. நான் என்ன கேட்டிருந்தேன், என் வீட்டில் முடியல, எங்க அம்மாவுக்கு முடியல, அதுக்காக தான் அர்ஜென்ட்டாக தான் ஒரு வாரம் லீவ் கேட்டிருக்கேன். தேவையில்லாம லீவு கேட்கல. இந்த 6 மாசத்துல நான் என்னைக்காவது லீவ் எடுத்திருக்கேனா? நீங்க என் மேல ஏதாவது பிளாக் மார்க்ஸ் இருக்கா? பிளாக் மார்க்ஸ் எதுவும் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? என்னைக்காவது வந்து உங்ககிட்ட நின்றுக்கேனா? ஒரு அர்ஜென்ட் லீவ் கேட்டா ஏன் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சி அர்ஜென்சி எனக்கு புரியுது. பட் ஸ்டில் சிச்சுவேஷன் பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கு பேக்கப் யாராவது நாங்க ரெடி பண்ணணும். பேக்கப் இல்லாம உங்க ப்ராஜெக்ட் அப்படியே ஹோல்டர் இருந்துச்சுன்னா நம்ம கிளையண்ட்டுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும்? நான் வர வரைக்கும் வேற யாரையாவது போட்டு பார்க்க சொல்லுங்க சார். அதுதான் சொல்றேன், just make an arrangement for a backup and then you can go ahead. நான் உங்களுக்கு லீவ் கொடுக்கற மாதிரி சொல்லல, but then reject பண்ணது you have to come back to me. நீங்க லீவ் போட்டுருந்தீங்க. உங்களோட ஒர்க் ஃபுல்லா நான் தானே பார்த்தேன்.
உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? See, பாக்குறேன்னா என்னோட என்னோட வேலையில ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்க. எந்த குறையும் இருக்காது. நீங்களே கூப்பிட்டு பாராட்டி இருக்கீங்க. இந்த ஒரு வாரம் லீவ் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வர போகுது? அதுவும் அங்க எங்க அம்மாக்கு முடியலைன்னு தான் நான் லீவ் கேக்குறேன். சும்மா எல்லாம் கேட்கல. See, I can understand your situation, but then உங்களோட ரீசன் வேலிடா இருக்கு இல்லன்னு சொல்லல. நான் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணானே, you have to come back to me so that உங்களோட சிச்சுவேஷன் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்பதான் என்னோட ரீசன் உங்களுக்கு என்னோட சீட்ல ஹாட் சீட்ல இருந்து பாருங்க. அப்பதான் உங்களோட என்னோட கிஷோருக்குலாம் கொடுத்தீங்களா? போன வீக் அவன் லீவ் எடுத்திருந்தா நான் பார்த்தேன். அவன் ஒர்க்லாம் நான் பார்த்தல. நீங்க இருந்தீங்க, அதனால அப்ரூவ் யார் பண்ணேன். இல்லனாலும் அவங்களோட பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் நான் பாக்குறேன்ல. நீங்க எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க? Because I trust on you, ஷைலஜா. ஏன்னா பேக்கப் எதுவும் இல்லனாலும் I can trust on you. யாரும் பார்க்க முடியாது. நான் தான் எல்லாமே பார்க்கணும். தயவு செஞ்சு எனக்கு 1 வீக் லீவ் கொடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. லீவ் கொடுங்க, அவ்வளவுதான். லீவ் குடுக்குற ஷைலஜா, ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் அரேஞ்ச் ஃபார் பேக்கப் இருந்ததுன்னா நாங்க தாராளமா கொடுக்கறோம். யோசிச்சு பாருங்க சார். அம்மா சார், அம்மாவை யார் பாப்பா? அம்மா நம்ம தானே பார்க்கணும். நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லல, பட் பேக்கப் இல்லாம நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்ட ஹோல்ட் பண்ணினா நம்ம கம்பெனிக்கு தான் லாஸ். எவ்வளவு பெரிய லாஸ். நீங்க நான் அதான் நான் சொல்றேன். நீங்க எனக்கு பதிலா நான் மத்தவங்க ஒர்க் எல்லாம் பாக்குறேன்ல, நீங்க எனக்கு பதிலா வேற யாரையாவது போட்டு பாருங்க. நானே உங்களுக்கு பதிலா நான் தாங்க பார்த்தாகணும். பார்க்க வேணாம்னு சொல்லல, நான் பார்த்து தான் இருக்கேன் உங்க வர்க். நான் பார்த்தில்ல, நீங்க பாருங்க. நீங்க பார்த்தாலும் வேலை நான் பார்க்க தான் வேணும். சோ லீவ் வந்து கொடுக்க டைம் அப். அப்பா ஒருத்தர் வந்து கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா என்ன பட்டுனா எல்லாமே சொல்றாங்க. பேக்கப் இருந்தா தான் நான் லீவ் போட முடியும். பேக்கப் இல்லாம லீவ் போட முடியாது. இந்த ரேஞ்ச்ல இப்படி எல்லாம் நடக்குமா ஆக்சுவலி ஆபீஸ்ல? அதனால ரெண்டு பேரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க. பட் வெல் டன், both of you have done very well. ஜெயப்பிரியா, நிறைய இங்கிலீஷ் வந்து அது ஆபீஸ்ல அப்படி பேச பழகி இருக்கு. சோ அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள், இங்கிலீஷ் சென்டென்சஸ் நிறையவே வந்திருக்கு. சோ இட்ஸ் நாட் தட் கம்பல்சரி தமிழ்ல தான் பேசணுங்கிறது கிடையாது. பட் நார்மல் தமிழ்ல இருந்தாக்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். பட் ஐ ஸ்டில் ஹேவ் டு மைனஸ் ஒரு 5 மார்க்ஸ். உங்களுக்கு 95 பாயிண்ட்ஸ். அண்ட் ஷைலஜா, நீங்க நியாயமா கேட்டிருக்கீங்க. மத்தவங்கள வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்க வேலை ஒரு வாரம் அவங்க பார்க்க முடியாதா? கரெக்ட். பேக்கப் வேணும்னா அவங்க உங்களுக்கு பேக்கப், அவங்களுக்கு பேக்கப் நீங்க, உங்களுக்கு பேக்கப் உங்களுக்கு பின்னாடி இல்லனா உங்களுக்கு முன்னாடி, ஏதோ ஒண்ணு. பேக்கப் தான் பின்னாடி இருக்கிறப்ப நான் திரும்பி சொல்றேன். பட் not bad, you have done very well, so 100 points to you. But end of this round, in the round கடைசில பாத்தீங்கன்னா ஸ்னேஹலதா நீங்க 90 points, ஷைலஜா 100 points, புவனா 100 points, and ஜெயப்பிரியா 95 points. 5-10 வித்தியாசத்துல எல்லாரும் இருக்காங்க. ஆனா கடைசில இத தெரியும் யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிட்டு இன்னைக்கு டைட்டில் ஜெயிச்சிட்டு போறாங்க. This round is called கண்டுபிடி கண்டுபிடி. சிம்பிள் ரவுண்ட் இருக்கு. பின்னாடி இருக்கிற சீன்ல ஒரு பிக்சர் வர போகுது. அந்த பிக்சர் வந்து கம்ப்ளீட்லி பிளர்டா இருக்கும். லைக் கெஸ் பண்ண முடியும் இவங்க யாருன்னா. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்ல நீங்க யார் இருக்காங்க சொல்லிட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். இல்ல கொஞ்சம் தெளிவா இல்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியோட 100 பாயிண்ட்ஸ்க்காக அந்த படத்தை போடுவோம். அப்போ கிளியர் இல்லனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட 50 பாயிண்ட்ஸ்க்காக அந்த படம் போடுவோம். ரெடி டு ப்ளே? எஸ், லெட்ஸ் ப்ளே. கண்டுபிடி கண்டுபிடி. ஸ்னேஹலதா, we are going to start with you. ஸ்னேஹலதாக்காக first picture. Yes, ஸ்னேஹலதா, 200 points காக சீக்கிரம் சொல்லுங்க. 500 100 points காக கொஞ்சம் தள்ளு பண்ணி கொடுங்க. இப்போ சொல்லுங்க. Oh my god. Oh my god. சரி பண்ணிட்டாங்களே. நான் கண்டுபிடிச்சிட்டேனே. நான் கண்டுபிடிச்சிட்டேனே. 5 4 3 50 points காக. ஓகே, more clear. My god, நமிதா. 50 points காக நமிதா சொல்றீங்க. Let's see, right or wrong. Yes, Namita. So நீங்க 50 points காக நமிதா சொல்லிருக்கீங்க and you have made 50 points of a total score 140.
ரெடி ஷைலஜா? ரெடி. ஷைலஜாக்காக பிக்சர். ஸ்ருதி. Huh? ஸ்ருதி. Shruti. Are you sure? இல்ல. ஷோ. Shruti Hasan. ஸ்ருதி. ஷுவரா Shruti Hasan சொல்றீங்க? Alright, let's see 200 pointsக்காக Shruti Hasan சொல்றாங்க. சரியா இருந்தா 200 points, தப்பா இருந்தா 0 ஐயோ, points. பயமா இருக்கு. Let's see Shruti Hasan. இலியானா. நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான். That was Ileana D'Cruz and not Shruti Hasan. Unfortunately 0 points, 100 point உங்களது அப்படி இருக்கு. Next, Poona, ready? எஸ் மேம். Poonaக்காக picture. ஐயா. Yeah, tell me. பிரபுதேவா. Hey, ஊஃப். sure? ஐயோ Sure, Prabhudeva? மேம் 100 மேம். 100. 100க்கு பிக்சர் போடுங்க. சொல்லுங்க. மேம் 50. 50க்கா? ஆமா மேம். 50க்கு கிளியர் பிக்சர் போடுங்க. கண்டிப்பா தெரியாது. கார்த்திக். நோ. No. You don't ask me the question, Poona. நீங்க பதில் கொடுக்கணும். இல்ல மேம். 5 4 3 2 1. வேற யாராவது கெஸ் பண்ண முடியுதா? அந்த மூவி அந்த குழந்தையை திருடிட்டு போவாங்க. அமீர். அமீரா. ஆமீர். டைரக்டர். Let's see. Yes, Ameer. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன பூரா 100 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கு. ஏன்னா ரொம்ப சோகத்துல இருக்கீங்க. ஏன்னா 0 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்காங்களா இல்ல சோகமா இருக்காங்களா? ஜாலி ஜாலி. குமுதா ஜாலி. குமுதா ஹாப்பி. குமுதா ஹாப்பி. ஆனா என்னன்னா நாங்க எல்லாரும் இன்னும் ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க அடுத்த ரவுண்ட் இன்னும் பெட்டரா பண்ணனும்னா ஒரு நடனம் பண்ணுவீங்களா? பண்றேன் மேம். சூப்பர். ரைட், கம். தான 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 திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகிட்ட தகத தி 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 தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாது நான் இன்று நான் இல்லை
விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா, உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல, நீ இல்லாமல் நான் இல்லையே. Thank you. Very well done. Thank you, ma'am. உங்களது அப்படியே இருக்கு. And I hope in the spirited performance அடுத்த ரவுண்டுக்கு உங்களை Sure, ma'am. உதவி செய்யும். அடுத்தது ஜெயபிரியா 95 பாயிண்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்க. ரெடி? எஸ் ரெடி. And ஜெயபிரியாக்காக பிக்சர். கண்ணாடி போட்டுட்டானே கண்ணு தெரியல. எஸ் ஜெயபிரியா சொல்லுங்க. கமான்யா டார்லிங். Come on. 100 points. 100 points. 100 pointsக்கு. சத்தியமா எனக்கு தெரியல. மோகனா இருக்கலாமோ? 5 ஒரு ஓகே 50. 50 50க்கு போடுங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ கங்கைவரன் பை. ஐயோ 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 மச்சி பேர் சொல்லு. ஐயோ சொல்லுவா. பிரேம்ஜி அவனோட அண்ணன் அண்ணன். கங்கைவரனோட பையன். ஐயோ எல்லாம் தெரியுது, இவர் பேர் தெரியலையே. ரொம்ப ஈஸியான பேர் தான். டைரக்டர் தானே அவரு? அவர்தான். பிரியாணி எனக்கு ரொம்ப சதி பண்ணுது. ஐயோ ஐயோ 5 4 3 come on ஏதோ ஒரு அமரன். 2 அமரன் 1 லட்டு எங்க கொடுப்பாங்க? திருப்பதி. திருப்பதியில யார் இருப்பா? வெங்கட் பிரபு. கிளியர் பிக்சர். ஓ மை காட். ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி என்ன ஒரு ஸ்நேகம், என்ன ஒரு பாசம், என்ன ஒரு ஒற்றுமை. ஆனா பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட்ல வந்து ஸ்னேகா தான் நீங்க மட்டும் தான் 50 பாயிண்ட்ஸ்ல ஸ்கோர் பண்ணீங்க. சோ உங்க ஸ்கோர் வந்து 140 பாயிண்ட்ஸ். ஷைலஜா நீங்க ஆரம்பிச்சீங்க அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன், நீங்க 100 பாயிண்ட்ஸ்ல அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி பூனா ஃபாலோ பண்ணா. சோ பூனா யூ ரிமைன் on 100 பாயிண்ட்ஸ். என் 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கிறதுனால நான் எது முந்தி போன சொல்லிட்டு ஜெயபிரியா நீங்களும் அப்படி இருக்கீங்க with 95 பாயிண்ட்ஸ். 5 10 30 இந்த வித்தியாசத்துல தான் எல்லாரும் இருப்பாங்க. இந்த ரவுண்ட்ல நிறைய பரிசுகள் உங்களுக்கு வரும், பாயிண்ட்ஸ் வரும், பட் அதே சமயத்துல பரிசு வரும். பரிசு என்னன்னா இருக்க போது அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பட் இப்போ I'll tell you about the round and the round is called திறந்திடு சீசே. நேலா 140 பாயிண்ட் உங்களுக்கு தான் இருக்கு. வாங்க. Ready? Ready. And your time starts now.
பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ்ல என்ன பரிசு உங்களுக்கு இருக்கு so that you can take home. வீட்டுக்கு எடுத்து போறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? வாவ். பொன்மணி வழங்கும் உங்களுக்கு வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ வெட் கிரைண்டர்னா நல்லா மாவால அரைச்ச மாவே அரைக்கலாமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. அடுத்தது ஷைலஜா வாங்க. எத்தனை பாக்ஸ் ஓபன் பண்ணுவீங்க? பார்க்கலாம். ஷைலஜா உங்களை ஆட விட மாட்டேன். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஐ அம் ஷூர் உங்களுக்கு எப்படி ஆடுறதுனா தெரியும். டான்ஸ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். எங்க இருக்கிறேன்? காலேஜ்ல ஆடுனீங்களா இல்ல உங்க வீட்டுக்காரருக்காக மட்டும் ஆடுவீங்க? அந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓஹோ, இமேஜ் காப்பாத்தணுமா? ஓகே. சோ ஆடுவீங்கல? சோ கோ ஹெட். எம்மா உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும் டப்பு மாலே துட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே கட்டையில போகும்போதும் காசு வேணும் கல்லறையில் தூங்கும் போதும் காசு வேணும் ரெடி? ரெடி. உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. and go. ஷைலஜா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட் கன்ஃபர்ம்ட். அண்ட் இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு இண்டக்ஷன் செட். கங்க்ராச்சுலேஷன். Thank you. நெக்ஸ்ட் பூனா. எஸ் மேம். வாங்க. ரெடி? ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு உங்களுக்கு. ஓகே மேம். கோ.
எஸ் மேம். அண்ட் பூனா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. சோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. And இந்த பாக்ஸ்ல உங்களுக்காக என்ன இருக்கு? 2 பரிசு இருக்கு, not 1. உங்களுக்கு pressure cooker. Thank you. And hand blender. Congratulations. Next, Jaypriya. வாங்க. ஆனா இது வந்து எடுத்துட்டு இப்போதைக்கு நான் இங்க வச்சுக்கிறேன். Why? எல்லாரும் ஆடினாங்க, நீங்க மட்டும் ஆடலைன்னா எப்படி? நீங்க வந்து நான் வந்து ஐ ஒர்க் ஸோ ஐ வுட் வாண்ட் டு டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல அப்புறம் என்ன? வாங்க. காதல் சங்கதி சொல்வேனே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க வைப்பேனே ஃபங்க்ஷன்ஸ்ல ஆடுவீங்களா? எல்லாமே அவுட் சைட். எல்லாமே அவுட் சைட் தானா? ஸ்பெக்டேட்டரா இருந்து கலாய்க்கிறதோட சரி. அப்ப இப்ப இது பார்த்துட்டு உங்க ஆபீஸ்ல கண்டிப்பா எல்லாம் என்ன கலாய்ப்பாங்க? கலாய்ப்பாங்க. ஏமா உள்ள நுழைய கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்போ நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கறீங்கன்னு பாப்போம். 95 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. சோ ரெடி? எஸ் மேம். ஏதோ ஒரு கீ எடுத்துட்டு ஓடணும். and your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி ஓகே ஜெயபிரியா, நீங்களும் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன வந்திருக்கு? உங்களுக்கு பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். Congratulations. Thank you. இந்த ரவுண்ட் கடைசி ரவுண்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ரவுண்ட்ல முடிவாகும் இன்னைக்கு யார் இங்க இருந்து ஜெயிச்சிட்டு போறாங்க. ரவுண்ட் பேர் வந்து கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி விளையாடுவோம் பாருங்க. உனக்கு காமிப்போம், அப்புறம் எடுத்துருவோம். அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கிற போர்டுல ஒரு பிக்சர் வரப்போகுது. 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அங்கதான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணுங்க. சரியான பதில் இருந்தா உங்களுக்கு 50 பிளஸ், தவறான பதில் இருந்தா 50 மைனஸ். ஆனா அந்த 50 பிளஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ அந்த நேரத்துல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்களோ அவங்க தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ ஸ்கோர்ஸ் வந்து இந்த ரவுண்ட்ல மாறி மாறி போயிட்டு இருக்கும். கடைசி கேள்வி வர வரைக்கும் யார் இன்னைக்கு ஜெயிக்க போறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால தெளிவா சொல்லவே முடியாது.
So ready? Ready. Let's play Kannamuchi. And your first picture. Three, two, and one. உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் I என்ற எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க ஸ்னேகலதா, எத்தனை இருக்கு? I 9. சரியான பதில் இருந்தா +50, தவறான பதில் இருந்தா -50. ரைட் ஆர் ராங்? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். Unfortunately 50 minus உங்க score 190. Now everybody is close. 5-10 தான் வித்தியாசம். Actually, ready for the next? Second picture. Three, two, and one. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் இருக்கும் பொம்மையின் கையில் என்ன இருக்கு? ஷைலஜா, நீங்க பட்டன் பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பதில்? பூ இருக்கு கையில. கையில பொம்மை கையில yellow கலர் பூ இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? எஸ், ரைட் ஆன்சர். அத்தை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத முத்தி ஒண்ணு போய் போதாது டோய் சொத்தை எழுதி வை வை வை. நான் பிறந்த பத்தூரு காலி, நான் வளர்ந்த ஜில்லாவு காலி. நான் பிறந்த பத்தூரு காலி, வளர்ந்த ஜில்லாவு காலி. சிரிச்சே எல்லோரும் காலி மாமா. அழக பார்த்தா ஜவுளி கடை, அழந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. +50 உங்களுக்கு. இந்த நேரத்துல உங்களோட ஈக்குவல் ஸ்கோர் மேக்கர் பூனா இருக்காங்க. ஏன்னா பூனா தான் 200 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. and பூனா 50 பாயிண்ட்ஸ் நீங்க அங்க கொடுக்கணும். so your score becomes 150 points. and ஷைலஜா, இப்போதைக்கு நீங்க லீடிங் with 250 points. ready for the third? Yes. Third picture. Three, two, and one. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் மில்க் இருக்கும் வண்டியின் கலர் என்ன? பால் வண்டி கலர் என்ன? எல்லோ. yellow. பால் வண்டியின் கலர் yellow சொல்லிருக்கீங்க. Right answer. மாம்பழத்த மாம்பழத்த கடிக்க வந்த மம்போதனி. மோகினி மோகினி ஆட்டத்துல சேலையும் சேலையும் மேனபுள்ள. ஆவணி ஆவணி மாசத்துல மாங்கனி. மறுபடியும் 50 பாயிண்ட்ஸ் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. that was the right answer. and இந்த தடவை உங்களுக்கு அந்த 50 பாயிண்ட் ஜெயப்ரியா நீங்க கொடுக்க போறீங்க. கொடுத்துரு. சோ நீங்க 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. and ஜெயப்ரியா நீங்க 145. கடைசி பிக்சர் வரப்போகுது. இதுல யார் பதில் கொடுக்கறாங்கன்னு பாப்போம். பிக்சர். Three, two, and one. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பொம்மைகள் இருக்கு? ஜெயா, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 7. பாப்போம் 7 சனி கரெக்டா வேலை செய்தா இல்லையா? இப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது. பாப்போம் பாவம். Let's see, right or wrong? Yes, right
உங்களுக்கு 50 points. ஷைலஜா நீங்க கொடுப்பீங்க. You are on 195. ஆனா இன்னைக்கு இது வரைக்கும் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்னேஹலதா நீங்க 190, பூனா 150, ஜெயபிரியா 195. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட வின்னர் ஷைலஜா with 250 points. இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியில டைட்டில் ஹோல்டர் வந்து ஷைலஜா. ஷைலஜா ஏதோ வீட்ல இருந்து சொல்லிட்டு வந்தீங்களா, நான் டைட்டிலோட தான் வீட்டுக்கு வர போறேனா? சொல்லிட்டு தான் இருந்தேன். ஷைலஜா உங்களுக்கு இது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு. and here's your LED TV. Thank you. Congratulations. இந்த வாரம் இவங்க எவ்வளவு ஜெயிச்சிட்டு போறாங்க, அடுத்த எபிசோட்ல யார் வராங்க, எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். அடுத்த எபிசோட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். till then it's Tara, see you and bye bye from Kushbu in நம்ம வீட்டு மகாலட்சுமி. good night. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. Where is the party? உங்க வீட்ல பார்ட்டி. Where is the party? நம்ம வீட்ல பார்ட்டி. ரகத்துல ரசிக்கிற வல்லா, நீ அசப்புல நல்லா இருகிற மரங்களை இழுக்கிற கூத்து. டாக்டர் சீட்டும் கடிச்ச உடனே ஏதோ உனக்கு சினிமாக்கு ஆசைப்படுற, சினிமால போய் நடிக்க போற ஹீரோயின் ஆவறான்னு நாங்க எப்படி விடுவோம்? நீங்க உங்க கனவுன்னு பேசுறீங்க. ஏன் கனவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? நீ அதெல்லாம் யோசிக்காம நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஒத்துக்கோ முதல்ல. எனக்கு முடியாதுமா. எனக்கு இந்த வரதட்சணை கொடுத்து ஒரு கலெக்டர் மாப்பிள்ளை கட்டணும்னு எந்த ஆசையுமே கிடையாது. அத்தை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத புத்தி ஒண்ணு போய் போதாது டோய் சொத்தை